ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. உங்க கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு, அது பிளவா மாறும். 2026ல திமுக கூட்டணி கட்சிகள் எங்க கிட்ட வருவாங்கன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. முதற்கட்டமா எப்படி பார்க்குறீங்க? அந்த பாரதி ராஜா இயக்குனர் அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ உட்காந்துருக்கும். ட்ரெயின் பஸ்ஸு போயிடும், அதோட படத்தை முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி இலவகாத்த கிளின்னு அந்த கேரக்டருக்கு பேர். அந்த கேரக்டர் யார் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக தான் அந்த கேரக்டர். அதனால் வந்து திமுகவோடைய காங்கிரஸ் உடஞ்சிரும், திமுகவோட விசிக உடஞ்சிடும், இன்னும் உடஞ்சிருவாங்க. ஏதாச்சும் நடக்குமா, ஐயோ நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் தூங்கி ஏந்திரிச்சா ரொம்ப கவலைக்கிடமான நிலையில காத்திருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா இந்த கேரக்டர் தான். இதுல நீங்க ஆரம்பத்துல இருந்தே தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. கலை சார் சொன்னாரு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது, இட்ஸ் டூ இயர்லி. இதுக்குள்ளாரே இதுக்கு வந்து பல்துறை வல்லுநர் டி ஜெயக்குமார் எதற்காக இந்த கருத்துக்களை தெரிவிச்சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அதிமுக அப்படிங்கிறது இன்னைக்கு வலுவிழந்து இன்னைக்கு எத்தனை குழுவா இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குழுவா இருந்துட்டு இருக்குது. இப்போ அந்த மாதிரி நிலைமையில அதிமுக இருக்கிறப்ப இப்போ நீங்க தொடர்ந்து ஒரு 10 நாள் டைம் லைன் எடுத்துக்குவோம். இந்த 10 நாள்ல திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பத்தின ஏதாவது ஒரு செய்தியோ அல்லது ஒரு இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வரேன் அப்படின்னோ, இல்லை இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை கண்டு நான் பொங்கி எழுந்தேன் அப்படின்னோ ஏதாச்சும் ஒன்று செய்தி வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேடி தேடி பார்த்தாலும் செய்தி கிடைக்காது. அப்ப இப்ப ஜெயக்குமார் சொன்னது திமுகவை தாக்கி அதன் மூலமாக விளம்பரம் தேடிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடி எல்லாரும் தலைவராயிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வந்து கட்சியை கையில் எடுத்துடலாம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நான் கேட்கிறேன். திமுக மீதான விமர்சனம் அப்படின்றத தாண்டி இப்ப கடந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வு, காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்குது, ஆதி திராவிடர்களுக்கு தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விசிக்க விமர்சிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட்டணி கட்சியினர் எல்லாருமே போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, மின்கட்டண உயர்வு அப்படின்னு. இப்போ இவையெல்லாம் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சமிக்கை தானே, அப்போ அவங்க பேச தானே செய்வாங்க. நாங்க இதை தான் கூட்டணியினுடைய ஒரு மெச்சூர்டு ஃபார்ம் ஆஃப் அலையன்ஸ்ன்னு நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து ஆண்மையற்றவர்கள் அப்படின்ன போது கூட ஐயோ கூட்டணி அமைதியா இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த மறைந்த தலைவரை பத்தி மலிவான கருத்துக்களை சொன்ன போது கூட ஐயோ கூட்டணி தர்மம் கெட்டு போச்சு, நம்ம பேசக்கூடாது அப்படி இருக்குல்ல. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து நீங்க சொன்னது போலவே விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மற்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு நெருடலாக இருக்குதோ, தவறுன்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. போராட்டம் நடத்திட்டு இருக்குது. அரசு என்ன செய்யுது அது புரிந்து கொள்ள முடிகிறது அமுதரசன். ஆனா இப்ப ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, அதிமுகவினரும் தொடர்ந்து திமுக கூட்டணி உடஞ்சிரும் அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க, கூட கணக்கெல்லாம் எடுத்திருந்தீங்க, 16 வாட்டி 17 வாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அவங்க அதை வலியுறுத்தி சொல்வதற்கான ஒரு நேரம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க எங்ககிட்ட நாங்கள் தான் ஆல்டர்னேட், அடுத்து திமுக ஆல்டர்னேட் அதிமுக தான், அந்த கூட்டணிகள் பிரிஞ்சா எங்ககிட்ட தான் வரணும் அப்படின்றத இப்போ சொல்றாங்க. அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இருக்கு, கூட்டணியில் இருக்கிற சலசலப்பு அதிகமாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, திமுகவினுடைய நிலைப்பாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய அமைதி, அதை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் திமுகவுக்கு எதிர்கட்சியாக அதிமுக தான் இருக்கணும், தமிழ்நாட்டில் திராவிட கட்சி தான் இருக்கணும். அது அவங்க சொல்லணும் இல்லை, நாங்களே சொல்றோம். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கணும். ஆனா அதிமுக அந்த தகுதியோட இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்வி. அதிமுகவினுடைய தலைமை அந்த அளவுக்கு வலிமையான தலைமையாக இருக்குதா? நான் கேட்டுறேன். இப்ப அதை தாண்டி இப்ப அதிமுகக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்ப அவங்களுக்கு தகுதி இருக்கா, தலைமை இருக்கா அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கட்சியினர் வந்து சேரும்போது அது மக்களுக்கு ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கும், ஓட்டு டிரான்ஸ்பர் ஆக அதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு ஷியாம் சொல்லியிருந்தார். இப்ப இன்னைக்கு கூட எங்களுடைய அக்னி பரிசையில கே பாலகிருஷ்ணன் பேசும்போது ஆமா அதிருப்திகள் இருக்கு, கூட்டணிக்குள்ள அதிருப்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். திராவிட மாடல் ஆட்சி வேற, கம்யூனிஸ்ட் மாடல் வேற அப்படின்னு பேசியிருந்தாரு. அதிருப்திகள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள், விசிகே இட் ஹாஸ் காட், அதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. காங்கிரஸ் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு, முஸ்லிம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி
சின்ன சின்ன கட்சிகள் அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஆமா அதிருப்தி இருக்கு அப்படின்னு பதிவு வைக்கும்போது மக்களுக்கும் ஒரு மைண்ட் ஷிஃப்ட் ஏற்படும்ல. அப்ப அதே தானே அதிமுக பயன்படுத்திக்குவாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவோட கொள்கையில எந்தவித அதிருப்தியும் கிடையாது, அரசினுடைய செயல்பாட்டுல எந்தவித அதிருப்தியும் கிடையாது. சட்டம் ஒழுங்கு சார்ந்தோ அல்லது வேறு சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது அவர்களுடைய தேவை, அந்த அவர்கள் செய்ய குறைய சுட்டி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அரசு என்ன பண்ணுதுன்னா அதை செவிசாய்த்து கேட்குது, அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு என்ன செய்யணுமோ, பிரச்சனைகளை களைவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொடுக்குது. அப்போ எதிர்கட்சியாக இருந்து அதிமுக என்ன செய்திருக்கணுமோ அதை இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே செய்யுது. ஆக இன்னைக்கு எதிர்கட்சிகள் தேவையில்லை அப்படிங்கிற அளவிற்கு திமுக கூட்டணி கட்சிகளே செயல்படுது. அவர்களுடைய கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குது. அதனாலதான் நாங்க சொல்றோம், இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அதனுடைய சுயத்தை இழந்து விடவே இல்லை. நீங்க விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துலயாவது போராடாம இருந்திருந்தால், காங்கிரஸ் எந்த இடத்துலயும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காம இருந்திருந்தா, கம்யூனிஸ்டுகள் எந்த இடத்துலயும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காம இருந்திருந்தா பிரச்சனை. அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்காங்க சீட்டுக்காக. அததான் சொல்ல வரேன். அந்த மாதிரியான மலிவான கருத்துக்களை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி அவர்கள் பேசாம இருந்திருந்தா அவர் சொன்ன மாதிரி அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததா சொல்லலாம். ஆனா அடிமை சாசனம் எப்ப கூட்டணி கட்சியில இருக்கிறப்ப நீங்க நீட்டு நடத்தல எல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமையெல்லாம் வித்துட்டு வந்தீங்களா, அதற்கு பெயர் அடிமை சாசனம். அனா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கட்சிகள்னு சொன்னாங்களே, அனா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கட்சி அன்னைக்கு அதிமுகவும் அவங்களை நம்பி போனவங்களும் தான் இருக்காங்க. இன்னைக்கு சரி பிராக்டிகலா பேசுவோம். இல்ல பிராக்டிகலா ஒரு திமுகவுல இருந்து சுருக்கமா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாம் மொத்தமா கிளம்பி பை எடுத்துட்டு நாங்க இந்த இன்னையோட கூட்டணி விட்டு வெளில போறோம், எங்க போவாங்க? யார் தலைமையில போவாங்க? 11 முறை தோல்வி கண்ட பழனிசாமி கிட்ட போவாங்களா? இல்ல ஒரு கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு தகுதி இல்லாமல் அந்த திராணி இல்லாம இன்னைக்கு நெல்லிக்காய் முட்டை மாதிரி செதந்து கிடக்குது அந்த பழனிசாமி கிட்ட போவாங்களா? யார்கிட்ட போவாங்க? அதனால இல்ல போக வழி இல்லாமலும் இயற்கையாகவே கொள்கையாக பொருந்திருக்க கருத்தை நான் வாங்கிட்டேன். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.